அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பனந்தாள் கிளை தஞ்சை வடக்கு மாவட்டம் நடத்தக்கூடிய மாபெரும் இரத்த தான முகாம் இன்னைக்கு நடைபெற இருக்குது. அங்கே தான் உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன். இப்போ நாம் நிற்கிற இந்த இடம் சென்னை டு கும்பகோணம், கும்பகோணம் டு சென்னை போகக்கூடிய மெயின் ரோடுங்க. இந்த மெயின் ரோட்டில் செல்லக்கூடியவங்க தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா எதிரே உள்ள யூனியன் ஆஃபீஸு எதிரே உள்ள அல்ஜாமியா தெருவுக்கு உள்ளே நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறது அல்ஜாமியா தெருவு. இந்த தெரு உள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நேராக ராஜிக் நகர் அப்படிங்கிற ஒரு நகர் உள்ளே போகுது. இப்போ நம்ம ராஜிக் நகர் உள்ளே போயிட்டோம். இங்கே போனோடனே ஃபஸ்ட்டு லெஃப்டில் ஒரு கட்டு இருக்குது. அதை திரும்பினோடனே உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸ் அங்கே இருக்குங்க. எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து இங்கே தொழலாம். இப்போ நாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸுக்கு வந்தாச்சு. அங்கே நடக்கக்கூடிய இரத்த தான முகாமை நம்ம உள்ளே சென்று பார்ப்போம். உள்ளே நுழைந்தவுடன் ஒரு தம்பி உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட பேர் கொடுத்தாக்கா உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்குவார். அதுக்கு பக்கத்தில் ஒரு சகோதரர் இருக்கார். அவர் உங்களுடைய விரலில் சின்ன ஊசியால் ரத்தத்தை எடுத்து உங்களுடைய ரத்தம் எந்த குரூப் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பார். அதன் பிறகு தான் நீங்கள் இரத்த தானம் கொடுக்க முடியும். இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த இரத்த தான முகாமை தொடக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்காங்க. நம்ம உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளை சார்பாக 77வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்பனந்தாள் கிளை சார்பாக மற்றும் குடந்தை அரசு மருத்துவமனை இணைந்து 4வது மாபெரும் இரத்த தான முகாம் இறைவனுடைய அருளால் தற்போது ஆரம்பமாக இருப்பதால் இந்த இரத்த தான முகாமை தலைமையேற்று மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் சகோதரர் வரிசை முகமது அவர்கள் தலைமையேற்று நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 4வது இரத்த தான முகாம் இந்த திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக நடைபெற இருக்கிறது. தமிழகத்திலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த மாபெரும் இயக்கம் இரத்த தானம் முகாம்கள் நடத்துவதில் அந்த இரத்த தானத்தை கொடையாக மக்களுக்கு வழங்கியதில் முதலிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய ஜமாத் முதலிடத்தில் இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த வலியுறுத்திய பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யாருக்கு நலம் நாடுவது என்று கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இறைவனுக்கு, இறை தூதருக்கு, பொதுமக்களுக்கு என்பதாக அல்லாஹ்வின் தூதவர்கள் இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது என்று சொல்லக்கூடிய அந்த இறை தூதர் அவர்கள் பொதுமக்களுக்கு நலம் நாடுவதற்கு இதுதான் இஸ்லாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதவர் சொன்னார்களே. அதை பின்பற்றி இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு ஊர்களில் இந்த இரத்த தான முகாம்களை நடத்தி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து கோணலாம்பலத்தில் 15ஆம் தேதியும், அடுத்து ஆவணியாபுரம் ஆடுதுறை கிளையின் சார்பாக 18ஆம் தேதியும், அதே போல வலங்கம்மான் கிளையின் சார்பாக 25ஆம் தேதியும் இந்த இரத்த தான முகாம்களை நடத்த இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலியுறுத்திய அடிப்படையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக விபத்திலே பாதிக்கப்படக்கூடிய மக்களும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த இரத்தத்தை தானமாக பெற்று அவர்கள்
உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ப உரிய நோக்கத்திற்காக இந்த இரத்த தானத்தை நாம் செய்து வருகிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், விபத்திலே ஒரு பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால், அவருக்கு ரத்தம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் மரணித்து விடுவார் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு நாம் வழங்கக்கூடிய இந்த ரத்தம் அவருக்கு பயன்படுத்தப்படுவதால் அவர் உயிர் காப்பாற்றப்படுவார் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனிதர்களை வாழ வைத்தவர் போலாவர் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனை சுட்டி காட்டுகிறான். அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ஒருவர், அவருக்கு இந்த ரத்தம் வழங்கப்பட்டு அவர் உயிர் பிழைக்கிறார் என்று சொன்னால் அதனால் அவருடைய குடும்பம் பயன்பெறுகிறதா இல்லையா? அவர் மரணித்தார், அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய தலைவர் மரணித்தால் அந்த குடும்பம் எப்படியாப்பட்ட நிலையை சந்திக்கும்? அவர் காப்பாற்றப்பட்டதுடைய விளைவு அந்த குடும்பம் அவருக்கு அந்த பயன்பெறக்கூடியதாக அந்த தலைவர் இருக்கிறாரே, அப்படியாப்பட்ட அந்த குடும்ப தலைவர் காப்பாற்றப்படுகின்ற சொன்னால் அதுக்கு நன்மை வழங்கப்படுகிறது என்பது நாளைக்கு மறுமையிலே நமக்கு தெரியும். நாளை மறுமை நன்மையை எதிர்பார்த்துதான் இந்த ரத்த தான முகாமை நாம் செய்கிறோம். ரத்த தான முகாம்களை நடத்தி அந்த ரத்தத்தை தானமாக செய்கிறோம், கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதுல நாளைக்கு மறுமை நன்மை இருக்கிறது. இந்த உலகத்தின் நன்மை இந்த ரத்த தானம் நம்ம கொடுக்கிறோம் இல்லையா, இது கொடுப்பதனால் நம்முடைய உடலுக்கான நன்மை இருப்பதாக மருத்துவ ஆய்வுகள் சொல்கிறது. நம்ம ரத்தத்தை தானமாக நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு குறைவதாக மருத்துவ ஆய்வறிக்கை சொல்கிறது. அதே போல ரத்தத்தை நாம தானமாக செய்வதனால் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதாக அந்த மருத்துவ ஆய்வறிக்கை சொல்கிறது. அதே போல ஒரு மனிதருக்கு அந்த ரத்தம் தானம் செய்வதனால் அந்த மனிதருடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிற அது அதிகமாக இருந்தால் அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும். அந்த கல்லீரலுடைய பாதிப்பு குறைவதாக மருத்துவ ஆய்வுகளை சொல்கிறார்கள். அப்ப நாம ரத்தத்தை தானமாக செய்கிறோம் என்று சொன்னால் மறுமையும் நன்மை இருக்கிறது. இந்த உலகத்துல இந்த ரத்தத்தை தானம் செய்தனால் நம்முடைய உடம்புக்கும் நன்மை இருப்பதாக மருத்துவ ஆய்வறிக்கை சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ரத்த தானத்தை நாம் செய்வதனால் இப்படிப்பட்ட நன்மைகள் இருப்பதை உணர்ந்து அதிகமான மக்கள் இந்த ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும். அப்படி இந்த ரத்த தானம் செய்வதை முன்வந்தோம் என்று சொன்னால் இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த ரத்தங்கள் போய் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரத்தம் இருக்கிறத இன்னும் பற்றாக்குறையா தான் இருக்கிறது. நாம ரத்தம் கொடுத்தோம்னு சொன்ன முழுசா போய் அனைத்து மக்களுக்கும் சேரக்கூடியதாக இல்லை. ஏன்னு சொன்னா அந்த ரத்தம் கொடுக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு நம்முடைய மக்கள் மத்தியில கம்மியா இருக்குது. அப்ப நம்ம ரத்த தானத்தை அதிகமாக வழங்கணும் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அது பிற மக்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட பணியை நாம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்ததாக நமது சிறப்பு அழைப்பாளர் சகோதரர் பி பிரபு அவர்கள், துணை வட்டாட்சியர் திருவிடைமருதூர் அவர்கள் இந்த இரத்த தான முகாம் பற்றிய சிறிய ஒரு உரையை ஆற்றுவார். நான்காவது இரத்த தான முகாமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பனந்தாள் கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரத்த தானம் என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா இதை கடந்து போக முடியாது. உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு கொடைன்னா அது இரத்த கொடை தான், இரத்த தானம் செய்கிறது தான். அவசர காலங்கள்லையும் சரி, முக்கிய உயிர் காக்கும் நேரங்கள்லையும் சரி, முக்கிய தேவையா இருக்கிற இந்த இரத்த தேவையை நிவர்த்தி செய்யறதுல தமிழ்நாடு லெவல்ல இல்லை, இந்தியா லெவல்ல தௌஹீத் ஜமாத் தான் முன்னணியில் இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நான் இதை இன்னைக்கு நேற்று இதை உணரலை. ஒரு 2001 நான் என்னோட கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் ஒருத்தவங்களோட அம்மா ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. பாலக்கரையில தான் அந்த ஆக்சிடென்ட், ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. அப்போ என் கூட நண்பர் ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தாரு. உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர் தான், ஹாலித்துன்னு நண்பர். நானும் அவரும் தான் அவங்கள போய் தூக்கணுன்னே பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சுட்டாங்க. இப்போ நானும் ஹாலித்து 2 பேரும் பிளட் கொடுத்தோம். பட் இன்னும் அவங்களுக்கு நிறைய தேவை இருந்தப்ப அப்பதான் சொன்னாங்க தௌஹீத் ஜமாத் இதை பத்தி கேள்விப்பட்டு அப்போ மகாதீரை தான் நான் காண்டாக்ட் பண்ணேன்.
மகாதீர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே மகாதீர் வந்து அவரோட சொந்த முயற்சியில ஒரு 4 பேரை அழைச்சிட்டு ஒரு கார் எடுத்துட்டு, ரியாஸோட காருன்னு நினைக்கிறேன், கார் எடுத்துட்டு மெடிக்கல் காலேஜுக்கே வந்துட்டாங்க. மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான 5 யூனிட் ரத்தத்தை கொடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்க ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் தஞ்சாவூர் வரைக்கும் அவங்களோட சொந்த செலவு பண்ணி ஒரு கார் எடுத்துட்டு வந்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு இவங்க ஒரு உறவுக்காரங்களை தாண்டி போராடி அவங்கள காப்பாத்துனாங்க. இன்னைக்கு அந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களோட சொந்த ரத்தம் அவங்க உடம்புல இன்னைக்கு ஊறி இருந்தாலும் அவங்க உடம்புல ஓடுறது ஒரு 4-5 பேரோட ரத்தம் இன்னும் ஓடிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பவும் ஆரோக்கியமா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு யார ரத்தம் கொடுத்தான்னு தெரியாது. என்ன மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நான் அந்த காலேஜ்ல படிச்சேன், அவன் என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால எங்க 2 பேரை தான் தெரியும். அந்த நெஞ்சு நிறைஞ்சு வாழ்த்துறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, நீங்க அது அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, ஒரு எமர்ஜென்சிக்கு ரத்தம் தேவைப்படுது, ரத்தம் அங்க வந்து போதிய கையிருப்பு இல்லைன்னா அவங்க முதல்ல தேடுறது தவிகி ஜமாத்துல யாரையாவது பாருங்க, ஜவிகி ஜமாத்து நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்க, உடனே அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்கிற ஒரு தோற்றம், ஒரு நடைமுறை மாதிரி மக்கள் மனசுல அது நின்றுச்சு. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இந்த ரத்த கொடையில வந்து சிறந்து விளங்குறது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இங்க இருக்கிற நண்பர்களை எல்லாரையும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட செயல்பாடு, உங்களோட அர்ப்பணிப்பு உணர்வு, உங்களோட சேவை, இதெல்லாம் வந்து சாதாரண வார்த்தையால சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வே இல்லை. இது ஒரு ரத்தம்ங்கிறது வந்து இந்த ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சின்னு கூட சொல்லலாம். யாரோட உடம்புல யாரோட ரத்தம் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு அவசர தேவை அப்படின்னா அவங்களுக்கு இன்னாரோட ரத்தம் தான் நமக்கு தேவையெல்லாம் இல்லை, அந்த பிளட் குரூப் அவங்களுக்கு பொருந்ததா அதை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, மிகப்பெரிய ஒரு மனிதநேய பணி, மிகப்பெரிய ஒரு சமுதாய சேவை. இதை வந்து இதெல்லாம் வந்து நீங்க மார்க்க நெறின்னு சொன்னாலும் சரி, நீங்க என்ன மாதிரி சொன்னாலும் சரி, இது என்னோட இதுல வந்து ஒரு புனிதமான செயல். இது வந்து பல தலைமுறைக்கு வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ப்ரோக்ராமே இருக்கு. இன்னைக்கு 2-3 இடத்துல கலெக்டர் வராங்க. நீ காலையில 9 மணிக்கு வந்துட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அதுக்கு போயிட்டேன். நான் ஜாவதின்னு சொல்லவும் மறுபடியும் பர்மிஷன் கேட்டுட்டு வந்தேன். எப்படி இன்னைக்கு இதுல கலந்துக்கணும் அப்படின்னு. நான் டெப்டி தாசில்தார் ஆகி நான் கலந்துக்கிற முதல் தனி நிகழ்ச்சின்னா இதுல எப்படி நான் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன். என்னோட அதிகாரிகிட்ட, டெப்டி கலெக்டர்கிட்ட கூட சொல்லிட்டே இருந்தேன், சார் பவுன் வந்தா நான் கிளம்பிடுவேன் சார் அப்படின்னு. எப்படி இதுல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். உங்களோட இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டதுல ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல மனித நேயம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். மனிதநேயம் இல்லைன்னா நம்ம மனிதர்களா இருக்கிறதுல வந்து அர்த்தமே இல்லை. அந்த மனித நேயம் வந்து இன்னும் இருக்கணும். அது வந்து உங்களை மாதிரி அமைப்புகள்கிட்ட வந்து அது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது உங்க மூலமா இன்னும் நிறைய பேர் அதை உணரணும். மனித நேயம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு சாதாரணமா ஏதோ ஒரு அமைப்புல வந்து ரத்த தானம் பண்ணாங்க அப்படின்னு இதை கடந்து போக முடியாது. இது எவ்வளவு ஒரு வலிமையான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வுங்கிறத நீங்க வந்து பார்த்தாதான் தெரியுது. அந்த ரத்தம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்க எதை வேணாலும் செயற்கையா உருவாக்கி செயற்கையா பண்ணிடலாம். ரத்தத்தை நீங்க செயற்கையா உருவாக்கி செயற்கையா பண்ண முடியாது. இது வந்து ஒரு ரத்தமும் ஒரு உயிர் இயங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமே ரத்தம் தான். இதை வந்து நீங்க தானமா கொடுக்கறது, நீங்க என்ன தானம் கொடுத்தாலும் அது இந்த தானத்தை ஈடு செய்ய முடியாது. அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. இதுல நான் கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் மென்மேல உங்க பணி தொடரணும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுவடை பண்ண முடியும். நான் உங்களுக்கு தீயதை செஞ்சா நிச்சயமா எனக்கு தீயது தான் கிடைக்கும். நான் உங்களுக்கு நல்லது செஞ்சா நிச்சயமா உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். இதை உணர்ந்தாவே வாழ்க்கை வந்து ரொம்ப இன்பமயமா இருக்கும், ரொம்ப உதவிகரமா இருக்கணும். ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு முன்னுதாரணமான இந்த செயல்பாடு வந்து நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து சாதாரண நிகழ்வே இல்லை. ஒரு சார் பேசும்போது சொன்னாங்க, ரத்த தானம் பண்றதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு. இது வந்து எல்லார்ட்டும் இதை நீங்க எடுத்து கொண்டு போகும்போது இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ரத்த தானம் செய்யறதுக்கு முன் வருவாங்க. இது சாதாரண ஒரு நிகழ்வா இல்லை. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு விழாவை நடத்தி 4 பேருக்கு, ஒரு ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யறேன், ஏழைகளுக்கு உதவி செய்யறேன், ஒரு அரிசி வழங்குறேன், பருப்பு வழங்குறேன்ட்டு போயிடலாம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு உயிரை காக்குறதுக்கு ஒரு அடிப்படை என்ன
ஒரு உயிரை வந்து ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துல வந்து சாதாரணமா நீங்க ஒரு உயிரை எடுத்துடலாம். சாதாரணமா ஒரு உயிரை வாழ வைக்கிறதுங்கிறது டெஃபினட்டா அது கடவுளால மட்டும்தான் முடியும். நீங்க எல்லாமே வந்து இந்த உயிரை வந்து வாழ வைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள், இந்த உயிரை வாழ வைக்கிறதுக்கான அடிப்படை உதவியை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த உயிரை இயங்குறதுக்கு நீங்க ஒரு காரணியா இருக்கீங்க. இதெல்லாம் வந்து இறைவன் சொன்ன அந்த நல்ல விஷயங்கள்ல நீங்க எடுத்துட்டு இதை செய்யற விஷயம் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு உயிருக்கு போராடுறாங்கிறப்போ, உங்க ரத்தம் உங்களுக்கு கிடைச்ச உயிர் வாழ்றாங்கிறப்போ, அதெல்லாம் வந்து பல தலைமுறைக்கு புண்ணியம். அது பல தலைமுறைக்கு அந்த அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அந்த தலைமுறை இருக்க இருக்க அவங்களோட வாழ்த்துதல் உங்களுக்கு கிடைக்கும் போது அது இன்னும் உங்களுக்கு எல்லாமும் கடவுள் கொடுப்பான். நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான், நல்ல மனநிலையை கொடுப்பான், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே இல்லை. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நம்ம பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். உங்க சிறந்த சமூக சேவை மென்மேலும் தொடரணும். உங்களுக்கு முகவரி தெரியாம, முகம் தெரியாம, ஆளு தெரியாம நிறைய உயிர்கள் நீங்க கொடுக்குற அந்த ரத்தத்தால இன்னைக்கு நடமாடிட்டு இருக்காங்க. அரசு மருத்துவமனைகளை எவ்வளோ பேர் ரத்தம் காசு கொடுத்து வாங்க முடியாம உயிருக்கு போராடுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டொனேட் பண்றது அவங்கள வாழ வைக்குது. இப்போ அது உங்களுக்கு தெரியாது. நீங்க ரத்தம் கொடுக்குறவங்க இந்த ரத்தம் யாருக்கு போகுது, இந்துக்கு போகுதா, முஸ்லீமுக்கு போகுதா, கிறிஸ்தவருக்கு போகுதா, உயர் வகுப்பினருக்கு போகுதா, எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு உயிருக்கு போகுது, அது மட்டும் உண்மை. ஏதோ ஒரு உயிர் நீங்க கொடுக்குற ரத்தத்தால உயிர் வாழுது. அவங்க அந்த நோயிலிருந்து மீண்டு வர்றாங்க, அவங்க குணமடைகிறாங்க, அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது யாருக்கு போகுது. நம்ம கொடுக்குற ரத்தம் வந்து இன்னாருக்கு தான் போகுதான்னு தெரியாது. ஏதோ ஒரு ஜீவன், ஏதோ ஒரு உயிர் நீங்க கொடுக்குற ரத்தத்தால அது இயங்குதுங்கிறப்ப அதெல்லாம் வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. நீங்க இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் போய் மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில போய் பாருங்க. அரசு மருத்துவமனையில மருத்துவ கல்லூரியில நீங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நெஞ்சு பதறும். ஒவ்வொருத்தவங்களும் அங்கே அனுபவிக்கிறது அந்த வலி, அந்த வேதனை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நிவாரணமாக இப்போ ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாய தினக்கூலி, அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சைனா அவரால் 5 யூனிட் ரத்தம் வாங்க முடியுமா? முடியாது. நீங்கள் கொடுக்குற அந்த ரத்தங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவிகரமாக இருக்கும். இன்னைக்கு அந்த நோயாளி, அந்த சிகிச்சை தேவைப்படுறவர் நீங்கள் கொடுக்குற ரத்தத்தால் ஒரு உயிர் வாழ்றாருங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய விஷயம். அது சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய புண்ணியம், அவ்வளோ பெரிய நல்ல காரியம் அது. இதெல்லாம் வந்து நான் நிறைய மருத்துவமனைகளை இப்போ சந்திச்சிருக்கேன். அலுவல் ரீதியாகவும் பார்த்துருக்கேன், மற்ற அலுவல் அல்லாத விஷயத்துலையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற அந்த ரத்தத்தால் இன்னைக்கு பயன்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டது. மேலே மேலே உங்களோட இந்த சமுதாய பணி தொடரணும், இன்னும் நிறைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தௌஹீத் ஜமாத் அவர்களுக்கும் மற்றும் அரசு இரத்த தானம் அமைப்பாளர் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரத்த தானம் கொடுக்கணும் நல்லது தான். இப்போ சார் எனக்கு முன்னாடி சலீம் சார் பேசினாங்க, அவர் சொன்னது தான். நம்ம இதை கொடுத்தோம்னா பல பேரோட உயிரை காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு புதிய ரத்தமும் வரும். ஸோ இந்த இதன் முகாமை வந்து இதோடு நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே தௌஹீத் அமைப்பாளர் வந்து எனக்கு கொரோனா டயத்துலையும் சரி, அதே சமயம் இந்த பாடி அடக்கம் பண்ணுறதுலையும் சரி, நிறைய விஷயத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த வாலண்டியர்ஸுக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாம் சிறப்பாக நடக்க இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இரத்தம் தானம் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய இரத்தத்தை தானம் கொடுக்க தொடங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு இடையிடையே சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இரத்த தானங்கள் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 30 சகோதரர்கள் இங்கே திருப்பனந்தாள் கிளையில் இரத்தம் தானம் கொடுத்தார்கள். இந்த இரத்த தானம் கொடுப்பது எதற்காக கொடுக்கின்றார்கள், ஏன் கொடுக்கின்றார்கள் என்று நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அறுவை சிகிச்சை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது தேவைப்படுது. விபத்து, ஆக்சிடெண்ட், இன்றைக்கி அதிகமான ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு.
அவங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வருது இல்லைங்களா, அவங்களுக்கு தேவைப்படுது. இப்படி பல நோய்களுக்கு பிரசவ நேரத்தில் அந்த பெண் குழந்தையை ஈண்டெடுக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு தேவைப்படுது. இப்படி பல வகையில் இந்த ரத்தம் தேவைப்படுதுங்க. ஆனால் ரத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. சில பேர் இரத்த தானம் செய்ய தன் ஆர்வத்தோடு வராங்க. சில பேர் சமூக சேவை அமைப்புகளின் வழிகாட்டுதலின் பேரில் சிலர் வராங்க. நம்முடைய இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய ரத்தம் எவ்வளோ தெரியுங்களா? 4 கோடி யூனிட்டு தேவைப்படுது. ஆனால் ஒரு யூனிட் இரத்தத்தின் அளவு எவ்வளோ தெரியுங்களா? 350 மில்லிமீட்டர் ஆகும். ஆனால் எவ்வளோ தெரியுங்களா கிடைக்கிது? 40 லட்சம் யூனிட்டுகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. ஆகையால் ரத்தம் கொடுக்கக்கூடியவங்க மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆகையால் இதை கேட்கக்கூடியவர்கள் ஆர்வத்துடன் ரத்தம் கொடுங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் பகுதி பொறுப்பாளராக உள்ள கபீர் அகமது அவர்கள் இன்று நடந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பனந்தாள் கிளையில் எத்தனை பேர் இரத்த தானம் செய்தார்கள் மற்றும் விவரங்களை கூறுகின்றார்கள். வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளை சார்பாக 77வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 4வது முறையாக மாபெரும் இரத்த தான முகாம் தற்போது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இது சிறப்பு அழைப்பாளராக சகோதரர் வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுபோல் காவல்துறையில் சிறப்பு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் சகோதரர் ரிச்சர்ட் சார் கலந்துக்கிட்டாங்க. மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிட்டோம். இதில் இந்த நேரத்தைப்படி மணி 12 மணி ஆகுது. 12 மணி வாக்கில் இது வரைக்கும் 22 பேர் தன்னார்வலர்கள் வந்து ரத்த தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வீரியமாக ரத்த தான முகாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், இதில் கலந்துக்கிட்ட வட்டாட்சியர் அவர்கள் நம்ம ஜமாத் சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு நடத்துகிறத வந்து ரொம்ப இதே மாதிரி வந்து மனிதநேயம் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து மக்களுக்கு சென்றடைகிறதுக்கு நீங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக 4வது மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பெயர் அமைப்பின் சார்பாக கடந்த காலங்களில் 2023-24 வரை இந்திய சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஏறத்தாழ 9 கேம்புகள் நடத்தி 244 யூனிட் ரத்தங்களை தானமாக வழங்கியிருக்கிறோம். அதே போன்று இந்த சுதந்திர தினத்திலையும் 4 இடங்களில் இந்த ஜமாத்தின் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெறுகிறது. திருப்பனந்தாள் கிளையிலும் 15ஆம் தேதி கோணாம்பலம் கிளையிலும் 18ஆம் தேதி அவனியாபுரம் ஆடுதுறை கிளையிலும் 25ஆம் தேதி வலங்கமான் கிளையிலும் நடைபெற இருக்கின்றது. இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக இதுவரை 22 பேர் ரத்தங்களை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. வரிசை முகமது, மாவட்ட மருத்துவமனை செயலாளர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மருத்துவர் அணி செயலாளர் வரிசை முகமது அவர்கள் தஞ்சை மாவட்ட வடக்கில் எங்கெல்லாம் பிற இடங்களில் இரத்த தான முகாம் நடைபெற இருக்கின்றது என்பதை சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து டாக்டர் கும்பகோணம் மருத்துவமனையுடைய இரத்த வங்கியின் டாக்டராக உள்ள சுகந்தி அவர்கள் இப்பொழுது என்ன கூறுகின்றார்கள் என்று பார்ப்போம். நாங்கள் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரியாக இருக்க ரத்த வங்கி மருத்துவராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். நான் கடந்த ஒரு 5 வருஷமா ரத்த வங்கி அலுவலராக இருக்கிறேன். இதில் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, தௌஹீத் ஜமாத் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 25-30 கேம்புக்கு மேலே கொடுத்துட்டு இருக்காங்க. கும்பகோணம் மற்றும் கும்பகோணம் அருகில் உள்ள அனைத்து ஊர்களிலும் இருந்து நாங்கள் கேட்கணும்லாம் அவசியமே இல்லை, கேட்காமையே வந்து அவங்க நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த தொண்டை வந்து நான் வந்து மிகவும் பாராட்டுறேன். அது நாங்கள் எப்போல்லாம் நாங்கள் வந்து ரத்தம் இல்லையே அப்படின்னு நினச்சோம்னா போதும், அது ஒரு கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு ரத்தத்தை வந்து எப்படியாவது கொடுத்துருவாங்க. அதை மாதிரி நாங்கள் போனாலுமே அவங்க வந்து எங்களை கரெக்டாக வழி நடத்தி என்ன மாதிரிலாம் எங்களுக்கு உதவணுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க.
அந்த மாதிரி போனோம் ஏனோ தானோலாம் ரத்தம்லாம் இருக்காது, நல்லா நிறைய பேர் கொடுப்பாங்க. இந்த ரத்தமானது வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் ஜிஹெச்ல ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கு. அங்க கருவுற்ற தாய்மார்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு, மற்றும் விபத்துல அடிபட்டு நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கும் உதவியா இருக்கும். அதை விட பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரொம்ப வருந்தி சொல்றது நான் இப்ப என்னன்னா, நிறைய பேர் மது அருந்திட்டு ஒழுங்கா சாப்பிடாம, முதல்லலாம் வந்து மகளிருக்கு தான் நிறைய ரத்தம் கொடுப்போம், இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கே ஒரு நாளைக்கு அவ்வளோ ரத்த சோகை அதிகமா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு ரத்தம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஐசியூலாம் பாத்தீங்கன்னா 1 கிராம்ல வராங்க. ஏன்னா மதுவோட பின்விளைவுகள் வந்து கல்லீரல் எல்லாம் போயிட்டு ஃபுல்லா பாதிப்பு ஏற்பட்டு நிறைய ரத்தம் இழப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. அதனால நீங்க கொடுக்குற ரத்தம் வந்து பல விதமான உயிர்களை காப்பாற்றுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இதை நீங்க தொடர்ந்து செவ்வனே செய்யணும் என்று அது இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இதுல லேடிஸ் வந்து 2 பேர் கொடுத்துருக்காங்க, மிகவும் பாராட்டத்தக்கது. இனி வரும் ரத்த தன்னார்வ தொண்டுல நாங்க வந்து மிகவும் லேடிஸுங்களும் நிறைய வந்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். மிகவும் நன்றி. டாக்டர் ஆர் சுகந்தி, கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவர்.